சிவகாசி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் விதிமீறல் காரணமாக ஏற்படக்கூடிய மனித உயிரிழப்புகள் தொடர்கதையாகி கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விதிமீறல்களை தடுக்க அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பது பற்றி விவரங்களுடன் நிகழ்ச்சி செய்தியாளர் கணேஷ் கிட்டத்தட்ட போன மாதங்கள் மட்டும் 100க்கும் மேற்பட்ட சோதனைகளை தமிழக அரசு அதிகாரிகள் மேற்கொண்டாங்க. ஆனால் இருந்தாலும் உயிரிழப்பு அப்படின்றது தடுக்கப்படவில்லை. என்ன காரணம்? நடைமுறையில் இந்த விதிகளை பின்பற்றுவதில் என்ன சிக்கல் இருக்கு? சிவபிரியன், விருதுநகர் மாவட்டத்தினுடைய பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் தொடர் வெடிவிபத்தின் காரணமாக பெரும் நெருக்கத்திற்கு குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை மட்டும் கிட்டத்தட்ட 204 வெடிவிபத்துகளில் 380 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 335 தொழிலாளர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் அதிகபட்சமாக 63 விபத்துகளில் 148 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 108 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சியான தகவல் என்பது இந்த தொழிலுக்கு ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்கள் பணி செய்வதன் காரணமாக விதிமுறை என்பது தொடர்ந்து மீறப்பட்டு அதன் காரணமாகவே இந்த வெடிவிபத்து என்பது ஏற்பட்டு வருவதாக கடந்த சில மாதங்களாக நடைபெற்ற வெடிவிபத்துகளின் ஆய்வு அறிக்கை நமக்கு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்குடன் உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் பணியில் ஈடுபடுவதன் காரணமாகவே இது போன்ற வெடிவிபத்து ஏற்பட்டு வருகிறது. எனவே இந்த ஒப்பந்த அடிப்படை முறையை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வலுத்திருக்கிறது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் எது போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்காக தொழிலாளர் சங்கத்துடைய பிரதிநிதி திரு பாலசுப்ரமணியன் நம்முடைய இருக்கிறார். சார், சொல்லுங்க, மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க சார் இந்த ஒப்பந்த முறையை ஒழிக்கிறது? மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தொழிற்சாலைகளை நேரடியாக சென்று கள ஆய்வு செய்யறதுல கான்ட்ராக்ட் முறைகள் கையாளப்படுதா அல்லது லைசன்ஸ் ஹோல்டர் அந்த ஃபேக்டரியை நடத்துறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை கண்டுபிடிக்க முடியாத சூழலும் ஏற்படும். அப்ப தொழிலாளர் நலத்துறை அதுல தலையிடணும், ரெவென்யூ தலையிடணும், போலீஸும் தலையிடணும். தொழிலாளர்கள அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட், தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க, எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, இஎஸ்ஐபி அப்படிங்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கிற போதுதான் கான்ட்ராக்ட் விடல அப்படிங்கிறது தெரிய வரும். கான்ட்ராக்ட் முறையை முற்றிலுமா ஒழித்தா மட்டும்தான் இந்த விபத்தை தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்துல கான்ட்ராக்ட் முறையை ஒழிக்கும் போது குறைந்தபட்ச கூலி செயல் திட்டம் சொல்லி ஏற்கனவே ஒரு 45-46 ஜிஓ போட்டு 2023 போட்டாங்க. அந்த ஜிஓ அமல்படுத்தினாவே லேபர்ஸ்க்கு ஓரளவு நீ கான்ட்ராக்ட்ல என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சேலரி கிடைக்கும். அந்த சேலரி கிடைச்சாவே இந்த மாதிரியான தொழிலாளர்களுக்கும் கடுமையான நெருக்கடிங்கிறது இருக்காது. இப்போ விபத்து நடப்பதற்கு அடிப்படையான காரணமே உற்பத்தியாளர்கள் சைட்ல இருந்து தான் நம்ம சரி பண்ண வேண்டியது. உற்பத்தியாளர்கள் யாரு லைசன்ஸ் ஹோல்டரோ அவங்க ஃபேக்டரியை ஃபேக்டரி ஃபோர்மேன் 2 பேருமே சேர்ந்து அந்த விபத்தை நடக்காமல் தடுப்பதற்கு தினந்தோறும் தொழிற்சாலைக்குள்ள இருந்து அந்த மருந்துக்கான பணிகளை செய்து முடிப்பது வரைக்கும் கூட இருந்து அதை கண்காணிக்க வேணும். அதுதான் அவங்களுடைய முதல் பொறுப்பு. அவங்க 2 பேர் தான் அந்த வேலையை அவங்க இதுக்கு முன்னாடி கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியோ 30 வருஷத்துக்கு முன்னாடியோ அப்படியான உற்பத்தியாளர்கள் ஃபேக்டரியில இருந்து பண்ணாங்க. அது லைவா இருந்தாங்க. ஒரு தொழிலாளர்களோட உற்பத்தியாளர்கள் ஓனரும் ஃபோர்மேனும் 2 பேருமே இருப்பாங்க. அந்த மேஜர் ஒர்க்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியேறி போவாங்க. கிட்டத்தட்ட 11-12 மணிக்கு மேல தான் போவாங்க. இப்ப கான்ட்ராக்ட் விடுறதன் மூலமாக ஓனருக்கு லைசன்ஸ் ஹோல்டருக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல. ஒரு ரூமுக்கு ஒருத்தர் எடுத்திருப்பாரு, அங்க 8 பேர் வேலை செய்வாங்கன்னா அவர் மட்டும் தான் பொறுப்பாவாரு. ஒட்டுமொத்த ஃபேக்டரிக்கும் 100 பேருக்கும் அந்த மாதிரி பொறுப்பானவரா இருக்க மாட்டாங்க. அதுதான் அப்படிங்கும் போது எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வேலை செய்வாங்க. அது யாரு கான்ட்ராக்ட்ல எடுத்திருக்காங்கல்ல அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்யற மாதிரி வந்துருவாங்க. ஆகவேதான் உற்பத்தியாளர்கள் யாரு லைசன்ஸ் ஹோல்டரோ அவங்க அந்த ஃபேக்டரி நடத்தும் போது நிச்சயமா வெடி விபத்து நிச்சயமா நடப்பதற்கு 100% வாய்ப்புகளை ஒரு பட்டாசு பாதுகாப்பான தொழிலாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், தொழிலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆகவே தொழிலை பாதுகாப்பதற்கு, பட்டாசு விபத்தை தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம், உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள் எல்லோரும் இணைந்து கூட்டாக சேர்ந்து எடுக்கிற இந்த முயற்சியின் மூலம் இந்த விபத்தை 100% தடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. தேவப்பிரியன், நீங்க கேட்டிருப்பீங்க, இது மாதிரி உற்பத்தியாளர்களுக்கும் சரி தொழிலாளர்களுக்கும் சரி மாவட்ட நிர்வாகத்திற்கு போதுமான ஒத்துழைப்பை கொடுத்து இது போன்ற முக்கிய முடிவுகளை மேற்கொண்டால் மட்டுமே வெடிவிபத்து இல்லாத ஒரு பட்டாசு தொழில் நீடிக்கும் என்பதுதான் ஒரு உண்மையான நிலையாக இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய கள தகவலுக்கு நன்றி கணேஷ்.